ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்திலே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை அவருடைய ஆலயத்திலே கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க வந்துட்டு போறப்ப வந்த மாதிரியே போக மாட்டோம். சந்தோஷத்தோடு மீண்டும் போவோம், மகிழ்ச்சியோடு போவோம், சமாதானத்தோடு போவோம். அல்லேலூயா. நிம்மதியோடு போவோம். இயேசுவிற்கு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வந்துட்டு அப்படியே போறது கிடையாது. வந்த இருதயங்களை இயேசு நிரப்பி அனுப்புகிறார். அல்லேலூயா. எல்லா துதியும் உமக்கே, துதியும் துதி கன மகிமையும் உமக்கே. எல்லா துதியும் எல்லா மகிமையும், எவ்ரி பிரைஸ் இஸ் டு ஆர் காட் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் பாட்டினுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் அது. எல்லா துதியும் இயேசுவுக்கு தான். அல்லேலூயா. நாம் என்ன எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் எல்லாவற்றையும் தந்தவர் இயேசு கிறிஸ்து. வானங்களை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர். கொஞ்சம் பீச்சை போய் நின்று பார்த்தோம்னா தெரியும் எவ்வளவு ஞானமுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லா துதியும் உமக்கே. ஹல்லேலூயா ஜீசஸ். உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதியும் உமக்கே, துதி கன மகிமையும் உமக்கே. எல்லா துதியும் எல்லா மகிமையும் உமக்கே. சர்வ வல்லமையும் சர்வ வல்லமையும் உமக்கே. சர்வலோக ஆண்டவரே உமக்கே. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத உமக்கே. எல்லா புகழும் உமக்கே, எல்லா புகழும் உமக்கே. பாரிசுத்தர் பாரிசுத்தர் உமக்கே. எல்லா புகழும் பாரிசுத்த தேவன் உமக்கே. எல்லா துதியும் உமக்கே. இயேசுவை பார்த்து எல்லா துதியும் உமக்கே, துதி கன மகிமையும் உமக்கே. எல்லா துதியும் எல்லா மகிமையும் உமக்கே. சர்வ வல்லமையும் உமக்கே, சர்வ வல்லமையும் உமக்கே. சர்வலோக ஆண்டவர் உமக்கே. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத உமக்கே. எல்லா புகழும் உமக்கே, எனக்கல்ல. எல்லா புகழும் உமக்கே. பாரிசுத்தர் பாரிசுத்தர் உமக்கே. எல்லா புகழும் பாரிசுத்த தேவன் உமக்கே. எல்லாரும் நீரே இரட்சகர். இயேசுவை பார்த்து சொல்லலாம், நீரே இரட்சகர், வல்லவர், நீரே பரிசுத்தர். நீரே 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 இரட்சகர், நீரே வல்லவர், நீரே பரிசுத்தர். எல்லாரும் பாடுவோம், நீரே. இயேசுவை உயர்த்துவோம். நீரே இரட்சகர், எல்லா துதியும் உமக்கே, துதி கன மகிமையும் உமக்கே. எல்லா துதியும் எல்லா மகிமையும் உமக்கே. சர்வ வல்லமையும் உமக்கே ஆண்டவரே. சர்வ வல்லமையும் உமக்கே. சர்வலோக ஆண்டவரே உமக்கே. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத உமக்கே. எல்லா புகழும் உமக்கே இயேசுவே. எல்லா புகழும் உமக்கே. பாரிசுத்தர் பாரிசுத்தர் உமக்கே. எல்லா புகழும் பாரிசுத்த தேவன் உமக்கே. எல்லா துதியும் உமக்கே. எல்லா துதியும் உமக்கே. துதி கன மகிமையும் உமக்கே. எல்லா துதியும் எல்லா மகிமையும் உமக்கே. சர்வ வல்லமையும் உமக்கு ஆண்டவரே. 6 நாளிலே உலகத்தை உண்டாக்கினவர். ஓ ஜீசஸ். சர்வலோக ஆண்டவரே உமக்கே. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத உமக்கே. எல்லா
பரிசுத்தர் பரிசுத்தர் உமக்கே எல்லா புகழும் பரிசுத்த தேவன். இப்ப எல்லாரும் சேர்ந்து நீரே ரட்சகர், நீரே வல்லவர், நீரே ரட்சகர், நீரே வல்லவர், நீரே பரிசுத்தர். ஓ இயேசுவே உயர்த்துகிறோம், இயேசுவே மகிமைப்படுத்துகிறோம். You alone. நீரே ரட்சகர், தீமை நின்று ரட்சிக்கிறவரே, தீமை நின்று விலக்கி பாதுகாக்கிறவரே. ஹalleluya. சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, ஆல்மைட்டி காட், பரிசுத்தத்தை விரும்புகிறவரே. எல்லாரும் கடைசியாய் நீரே நீரே ரட்சகர், நீரே வல்லவர், நீரே பரிசுத்தர், நீரே செலுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. எதிர்காலத்தை நினைத்து பயப்பட தேவையில்லை. எதை நினைச்சு பயப்பட வேணாம். 6 நாள்ல உலகத்தையே உண்டாக்குனார். வெறும் 6 days விரல் விட்டு எண்ணிரலாம். 6 நாள்ல இந்த முழு உலகம், ஒரு மரத்தை கூட நம்மளால நட்டு வச்சு மரத்தை வளர்க்க முடியாது. ஆனா அந்த 6 நாள்ல உலகத்தையே உண்டாக்குனவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லாம இயேசு 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 எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்கு கட்டாயமா கெட்டது செய்ய மாட்டேன். உங்களுக்கு கெட்டது செய்யும்படி உங்களுக்குள்ள இயேசு இல்லை. 24 மணி நேரமும் உங்களுக்கு நல்லது செய்யணும்னே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம இயேசுவை பார்க்கிறோம். அதனாலதான் இந்த பைபிள் வசனம் எல்லாருக்கும் பிடிச்சிருது. அல்லேலூயா. அடுத்த பாடலை பாட போகிறோம். மான்கால்களை தந்திரேயா, மதில்களை தாண்டிடுவேன், நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்லுவேன். உங்களுக்கு வந்திருக்கின்ற உயர்வுகள், இன்னும் வரப்போகின்ற உயர்வுகள்லாம் நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். அல்லேலூயா. நீங்க கற்பனையே செஞ்சு பார்க்காத அளவுக்கு இயேசு உங்களை உயர்த்துவார். ஏன்னா அவர் உயரமானவர், அவர் உயரமும் உன்னதமான இடத்துல இருக்கிறார். அவர் உட்கார்ந்திருக்க இடத்துல இருந்து உங்க கையை பிடிச்சி தூக்குனார்னா நீங்க உயரத்துக்கு போயிருவீங்க. அல்லேலூயா. நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். எல்லாரும் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். விசுவாசத்தோடு பாடுவோம், நம்பிக்கையோடு பாடுவோம். கால்களை தந்திரையா, மதில்களை தாண்டிடுவேன், நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். மான்கால்களை தந்திரையா, மான்கால்களை தந்திரையா, மதில்களை தாண்டிடுவேன், நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும். எல்லாரும் சேர்ந்து நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். எல்லாரும் நன்றி 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 நன்றி, நித்தம் சோரா. மறுபடியும் பாடுவோம். நன்றி 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 நன்றி, ஓயாமல் பாடுவேன், ஓயாமல் பாடுவேன், சோராமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி. நீங்க செய்ய நினைத்தவர் உன் தலை தீர செய்ய, உன்னை தடுமாற விட மாட்டார். தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தி இயேசு உன்னை கையில முடிச்சு தூக்குவார். நினைத்தவர் முன் தலை தீர செய்தவர், ஒருத்தரும் கெட்டது செய்ய முடியாது. தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தி உனக்கு நிழலாய் இருக்கிறார். என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே, என் பக்கம் நிழலாய்
பாதம் இடராமல் சுமந்தவரே நன்றி 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 நித்தம் ஓயாமல் பாடுவேன் எவ்வளவு நல்லது செய்கிறார் இயேசுவை நன்றி சொல்வோம் இயேசுவை உயர்த்துவோம் ஓயாமல் சோராமல் நன்றி 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 நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நித்தம் சோராமல் பாடுவேன் சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவர் எவ்வளவோ திட்டங்களை சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவர் சிறுமைப்பட்ட இயேசு மறக்கல காலமெல்லாம் சிதறாமல் காத்தவர் சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவர் சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினீர் சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினீர் நன்றி 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 நித்தம் ஓயாமல் பாடுவேன் சோராமல் பாடுவேன் நன்றி 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 நித்தம் சோராமல் பாடுவேன் ஹல்லேலூயா நன்றி 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 நித்தம் ஓயாமல் பாடுவேன் ஜீசஸ் நன்றி 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 நித்தம் சோராமல் பாடுவேன் எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லை துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழிக்க விடல கூட்டங்கள் அழித்திட விடவில்லை எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லை எவ்வளவு பேர் துரத்தி வந்தார்கள் அழிக்க விடல கூட்டங்கள் அழித்திட விடவில்லை பாடல்கள் சூழ செய்தி இரட்சகர் நீர் என்று அறிய வைத்தீர் இரட்சண்ய பாடல்கள் சூழ செய்தி இரட்சகர் நீர் அதனால நன்றி 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 நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி 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 நித்தம் ஓயாமல் பாடுவேன் ஹல்லேலூயா நன்றி 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 எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் பாடுவேன் நன்றி எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லை துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லை எவ்வளவோ பேர் துரத்தினார்கள் துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லை உன்னை துதிக்க செய்தார் இரட்சண்ய பாடல்கள் சூழ செய்தீர் இரட்சகர் நீர் என்று அறிய வைத்தீர் இரட்சண்ய பாடல்கள் சூழ செய்தீர் இரட்சகர் நீர் எல்லாரும் சொல்லுவோம் நன்றி 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 நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி ஹல்லேலூயா நன்றி 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 தரபல தரல வரமன பரபா சபல பரபர தரபல தரல வரமா நன்றி 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 நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நித்தம் சோராமல் பாடுவேன் சிறுமைப்பட்ட நேரம் சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவர் சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவர் சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவர் எவ்வளவோ திட்டங்கள் சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவர் சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி போன எல்லாவற்றையும் சமாதானம் சந்தோஷம் பணம் நேரம் என்று சொன்னதை மறுபடியும் சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி
சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்ன எல்லாரும் நன்றி 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 நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி ஹல்லேலூயா நன்றி நன்றி நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி 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 நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நித்தம் சோராமல் பாடுவேன் நடக்காது நீங்க செய்ய நினைத்தவர் முன் அழைத்திட செய்தவர் உன்னை தடுமாற விட மாட்டார் தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தி ஒருத்தர் கெட்டது செய்ய முடியாது நீங்க செய்ய நினைத்தவர் முன் அழைத்திட செய்தவர் இயேசுவே தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தி உன் பக்கத்தில் இருக்கிறார் என் பக்கம் நிழலாய் நின்றவரே என் பாதம் இடராமல் சுமந்தவரே என் பக்கம் நிழலாய் நின்றவரே என் பாதம் இடராமல் சுமந்தவரே என் பக்கம் நிழலாய் நின்றவரே என் பாதம் இடராமல் சுமந்தவரே என் பக்கம் நிழலாய் நின்றவரே என் பாதம் எல்லாரும் சேர்ந்து நன்றி 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 நித்தம் ஓயாமல் பாடுவேன் ஹல்லேலூயா நன்றி 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 நித்தம் சோராமல் பாடுவேன் ஹல்லேலூயா நன்றி 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 நித்தம் ஓயாமல் எத்தனை முறை நன்றி சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுவோம் எல்லாரும் 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 நன்றி 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 வாய்களை திறந்து நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே சபதர பலக்கர பரதர கலபலபரமா ஓ ஹல்லேலூயா நித்தம் சோராமல் பாடுவேன் கடைசியாய் நன்றி 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 நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி நல்ல கை தட்டலாமா இயேசுவுக்கு ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இதுதான் மகிழ்ச்சி ஆமென் இதுதான் உச்சகட்ட சந்தோஷம் ஜீசஸ் இந்த இடத்துல ஒருவேளை நீங்க அழுதீங்க அப்படின்னா இனிமேல் அழுவ மாட்டீங்க ஆமென் ஆமென் உங்கள் அழுகை எல்லாம் சந்தோஷமாய் மாறும் ஹல்லேலூயா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆமென் இயேசுவே பயத்தோட இருக்கிறீங்க அப்படின்னா இயேசப்பா இனிமேல் பயப்பட தேவையில்ல ஆமென் உங்க பக்கத்துல நிழலா இருக்கிறார் இயேசுவே நீங்க நிக்கிறீங்க உங்க மேல வெயில் அடிச்சுச்சுன்னா உங்க நிழல் தான் படும் ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா உனக்கே நிழலா நான் தான் இருக்கிறேன்ற அல்லேலூயா நம் பக்கத்திலேயே இயேசு இருக்கிறார் ஆமென் நமக்குள்ளாக இயேசு இருக்கிறார் இயேசப்பா அல்லேலூயா இயேசப்பா எல்லாரும் அடுத்த ஒரு நிமிடம் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திர பலிகளால் மகிமைப்படுத்த போகிறோம் அப்படியே நாம் ஆராதனை வேலைக்குள்ள போவோம் எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி வாய்களை திறந்து எல்லாரும் வாயை திறந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம் சொந்த வார்த்தைகளால் இயேசுவை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோத்ரம் 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 நன்மை செய்கிற ஆண்டவரே உமக்கு சோத்ரம் 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 தீமைகளை நன்மையாய் மாற்றினவரே மாற்றுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 எங்களை காண்கிற தேவனே உமக்கு சோத்ரம் 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 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 என் மேல் எழும்பினவனை என் கீழ் மடங்க பண்ணுகிற கர்த்தாவே என் மேல் எழும்பினவனை என் கீழ் மடங்க பண்ணுகிற கர்த்தாவே ஓ ரபல ரத ரகல பனக ரகல ரகல பரகல சத்துருக்களின் பிடரியை எங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்த தேவனே கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே ஜெயம் கொடுக்கிற ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குகிற தெய்வமே சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனே ஜீவனுள்ள தேவனே எங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே ஒரு பல ரபல பரபல பகபல கரபலபா ரிகலத நகர கல கரபல கப
எங்களை கைவிடாத கர்த்தரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவாதி தேவனே, எங்களை விட்டு விலகாத, எங்களை கைவிடாத, தண்ணீர்களை கடக்கும் போது எங்களோடு இருக்கிறவர், ஆறுகளை கடக்கும் போது நாங்கள் மூழ்கி போகாமல் பாதுகாக்கிறவர், அக்கினியிலே நடக்கும் போது வேகாமல் பாதுகாக்கிற சர்வ வல்லமையுடைய தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, தந்தையாம் தேவன், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகத்தை தருகிற தேவன், அவருடைய தழும்புகளால் இப்பொழுது உங்கள் வியாதி எல்லாம் சுகமாகிறது. அவருடைய தழும்புகளால் உங்கள் வியாதி இப்பொழுது சுகமாகிறது. இயேசுவின் இரத்தம் டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை பொய்த்து போக பண்ணுகிறது. விசுவாசத்தோடு ஆராதிப்போம். யெகோவா ஈரே, தந்தையாம் தேவன். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம். தழும்புகளால் சுகமானீர்கள். உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர். எல்லாம் சந்திப்பீர். என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, இயேசுவே கூட இரு. மை ப்ரொவைடர், என் தேவை எல்லாம், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ரெண்டு கையை உயர்த்தி, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். You are more than enough. நீர் மாத்திரம் போதும். இயேசுவுக்கு நேராய் இயேசப்பாவை மட்டும் நினைப்போம். இயேசப்பா, நீர் மாத்திரம் போதும், வேற எதுவும் இல்லை. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். மறுபடியும் பாடுவோம். நீர் மாத்திரம் போதும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து you are more than enough. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம். Father God, you are more than enough. We worship your majesty, O Lord. மாத்திரம் போதும். யெகோவா ஏலோகிம், சிருஷ்டிப்பின் தேவன். யெகோவா ஏலோகிம், சிருஷ்டிப்பின் தேவன். வார்த்தையால் உருவாக்கினார். உம் வார்த்தையால் உருவாக்கினார். பரிசுத்தர், உன்னதர். யெகோவா பரிசுத்தர், உன்னதர். உம்மை போல் வேறு தேவன் இல்லை. உம்மை போல் வேறு தேவன் இல்லை. சமாதானத்தை இப்பவே தரார். யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. இயேசுவுக்கு நேரா இப்போ நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். இயேசுவா மட்டும் நினைச்சு சமாதானத்தை தருகிறவரே, சுகத்தை தருகிறவரே, சந்தோஷத்தை தருகிறவரே, வார்த்தையினால உருவாக்கினவரே, எங்களை கைவிடாதவரே, எங்களை நேசிக்கிறவரே, நீர் மாத்திரம் போதும். இயேசு இருந்தா போதும். நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே
இயேசுவே நீரே என் ஆத்மநேசர். இயேசுவே நீரே என் ஆத்மநேசர். உன்மேல் அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். என்மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்து உன்னை மீட்க அவரே தந்தார். என்னையே மீட்க உம்மையே அவர் அன்பிற்கு இணையில்லை. உம் அன்பிற்கு இணையில்லை. வாழ்நாள் முழுக்க இயேசுக்காய் என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். விசுவாசத்தோடு பாடுவோம். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். எல்லா ரெண்டு கையை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். இயேசு மட்டும் போதும். நீர் இயேசு மட்டும் போதும். இயேசு உனக்கு தேவை. இயேசு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இயேசு எல்லாவற்றையும் சந்திப்பார். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் Oh, we worship you, Lord. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. உங்கள் இதயம் பொங்கும். அல்லேலூயா. தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் சந்தோஷத்தை தருகிறது. அல்லேலூயா. தேவ பிரசன்னம். என் இதயம் பொங்குதே. என் இதயம் பொங்குதே. அன்பினால் நிறையுதே. அல்லேலூயா. தேவ பிரசன்னம். எல்லாரும் பாடுவோம். என் இதயம் பொங்குதே. என் இதயம் பொங்குதே. அன்பினால் நிறையுதே. அல்லேலூயா. தேவ பிரசன்னம். அல்லேலூயா தேவ பிரசன்னம். அல்லேலூயா. தேவ எல்லா கவலையும் இயேசுவின் நாமத்தினால் சந்தோஷமாய் மாறட்டும். எல்லா துக்கமும் மாறட்டும். எல்லா இதயமும் நன்றியால் பொங்கட்டும். என் இதயம் என் இதயம் பொங்குதே. அன்பினால் நிறையுதே. அல்லேலூயா. தேவ பிரசன்னம். அல்லேலூயா. 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 இயேசுவை ஆராதிப்போம். இயேசுவை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. Father God, we bless your name. We worship you, Lord. Hallelujah. இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஒவ்வொருவர் இருதயத்திலும் நீர் ஊழியம் செய்வீராக. ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஒவ்வொருவருக்காகவும் நீர் இப்பொழுது கிரியை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவே நீர் கிரியை செய்யும். இயேசுவே நீர் கிரியை செய்யும். எங்களுக்காக கிரியை நடப்பிக்கிறவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக கிரியைகளை நடப்பிப்பீராக. ஹல்லேலூயா. இயேசுவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. இந்த இடத்துல உம்முடைய பிரசன்னம் நிரப்பி இருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் இருதயத்தில் இருக்கின்ற எல்லா கவலைகளும் களிப்பாய் மாறட்டும். எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும். இனி நீ அழுது கொண்டிரா என்ற வசனத்தின்படி எல்லா அழுகையும் இன்றோடு முடியட்டும். எல்லா சந்தேகங்களும் இன்றோடு முடியட்டும். எல்லா கேள்விகளும் இன்றோடு முடியட்டும்.
இயேசு நல்லது செய்வார் என்கின்ற நம்பிக்கை உருவாகட்டும், விசுவாசம் உருவாகட்டும். இருதயத்தில் இருக்கின்ற விசுவாசம் கண்களிலே அற்புதங்களை பார்க்க வைக்கட்டும். உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஊழியம் செய்யும் கர்த்தாவே. மனுஷகுமாரன் ஊழியம் செய்ய வந்தார் என்று பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்யும். Do minister in midst of us. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தைக்குள் கடந்து போவோம். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீங்கள் என்னோடு பேசுவீராக. இந்த உலகத்தில் யார் உங்களோட பேசுகிறாங்களா அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசலைன்னு நினச்சி சோகமாக இருப்பாங்க. இயேசு பேசலைன்னா தான் துக்கம். அல்லேலூயா. இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ ஹைடெக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது. எத்தனையோ சபைகள், சேப்பல், அதெல்லாம் போய் பார்த்தாச்சு. கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா அந்த இடத்துல பெரிய ஹாலோ, எம்டி. ஆக இந்த நாளில் ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார். அதனால தான் வார்த்தையை கொண்டு நம்மோடு இடைப்படுகிறார். இந்த காலையில் ஆண்டவரே என்னோடு பேசுவீராக. ஜெபிக்கலாம். தகப்பனே, பொழுதும் நன்றியோடு துதிக்கிறோம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலாம் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். மிகுந்த கொள்ளை உடைமைகளை கண்டுபிடிக்கிறது போல உமது வார்த்தைகளின் பேரில் நான் சந்தோஷமாக இருக்கேன் என்று தாவீது சொன்னார். அதுபோல் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு சந்தோஷத்தை தரும், ஒரு நம்பிக்கையை தரும். நீர் என்ன சொல்லுகிறோம் அதை நிறைவேற்றுகிறது. நாளில் எம்மாவு சீடரோடு நீங்கள் பேசுனீங்க. நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே எதிர்காலத்தை குறித்து ஒரு பயத்தோடு இருந்தார்கள். ஆனால் நீர் அவர்களோடு இடைப்பட்டீர். அப்பம் விட்டு கண்களை திறந்தீர். அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது ராஜா. உடைய வார்த்தையை கேட்டவுடனே புதிய விசுவாசம் பலன் வந்தது. இந்த காலையிலும் உடைய வார்த்தைகளை தியானிக்கிறவர்கள் நம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டு பலனடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எதிர்வாழ்வும் இயேசு நாமத்தில் கட்டப்படுவதாங்க. நல்ல நிலத்தில் விழுந்தது ஒரு விதை தான். அது 100, 100, 60, 30 பலன் தந்தது, தந்து கொண்டே இருக்கும். அப்படியே அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை வரவேற்போம். அல்லேலூயா. 3 யோவான் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 2ஆம் வசனம். ஆமென். சபையார் ஒரு தடவை நல்லா வாசிங்க இந்த வசனத்தை. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆமென். யோவான் எழுதுறார், பிரியமானவனே. ஆரம்பமே நல்லா இருக்குது. என்ன சொல்ல போகிறாருன்றது முத எழுதும் வாசிக்கும். எப்படி இருந்திருக்கு அந்த நிருப்பம்? உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆங்கிலத்தில் இருக்க ப்ராஸ்பர், செழிப்பாயிரு. இன்னைக்கு செய்தியோட தலைப்பு சுகமாயிரு, நல்லாயிரு. இப்போ தான் நல்லா இருக்கீங்களா? முந்திலாம் சுகமாக இருக்கீங்களான்னு கேட்பாங்க. இன்னும் திருநெல்வேலி சைடெலாம் போயிட்டீங்கன்னா சுகமாக இருக்கீங்களான்னு தான் கேட்பாங்க. ஆசீர்வாதமாயிரு. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனை ரட்சித்தா அவன் சுகமாக இருக்கணும், அவன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். யார் விரும்புகிறாங்களோ இல்லையா? ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆசீர்வாதம் என்பது உடனே பணம், பொருள், உடைமைகள் மாத்திரம் நினைக்கக்கூடாது. ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்தில் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட அந்த எல்லைக்குள், அந்த சுகத்திற்குள், அந்த ஆசீர்வாதத்துக்குள் கர்த்தர் இந்த நாளும் உங்களை நடத்தி செல்வாராக. அதற்கு ஃபண்டமெண்டல் அடிப்படை ஆத்மா எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய சந்தோஷம், ஆசீர்வாதம் எல்லாமே. அல்லேலூயா. நினைக்கலாம் நம்ம நல்ல ஒரு பெரிய வேலை கிடச்சிட்டா, நிறையா பணம் இருந்துட்டா நம்ம நினைக்கலாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம், சந்தோஷமாக இருக்கேன். அப்படியெல்லாம் இல்லை. எவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு தடுமாறுறவங்களாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. என்னன்னே தெரில. போன வாரத்தில் சொன்னேன், என்னன்னே தெரில, நினைக்கிறத நாளைக்கு செய்கிறதுக்கெல்லாம் ஆயத்தம், ஆனால் காரியம் கைகூடி வரவில்லை. அல்லேலூயா. எல்லாம் இருக்குது, ஆனால் சந்தோஷம் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் எல்லா எல்லைகளும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் ஆத்தும ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு அருளி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆத்மா என்ன செய்யணுமா? அது வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் யோவான் சொல்கிறான், ஆத்மா எப்படி வாழுதோ அதுபோல் நீ வாழ்ந்து சுகமாயிரு. அல்லேலூயா. எல்லாருக்குமே இப்போ ஆத்மா வாழுது, வாழாமல் இல்லை. அந்த ரேஷியோ தான், அந்த விகிதாச்சாரம் தான் வித்தியாசப்படும்.
ஒருத்தவங்க 40 மார்க்கு ஒரு கிளாஸில் 40 இருக்கும், 50 இருக்கும், 60 இருக்கும், 80 இருக்கும், சென்டமும் இருக்கும். இல்லை நம்ம எங்கே போயிடணும் நேராக? ஆமாம், போதுங்க, சென்னைக்கு போகலாம். எதில் போகலாம்? எப்படியும் அன்ரிசல்ல போய் உக்காந்துருச்சுனாச்சு போகிறேன். ஏன் அப்படி நினைக்கணும்? போகணும், ஃபஸ்ட் ஏசியில் போகணும். ஏன் நினைக்கிறதுக்கு என்ன தப்பா? நினச்சா வடிவம் கொடுத்துருவார். ஆமாம், உண்மை அதுதான். உண்டா இல்லையா? ஆமாம், நினச்சா போயிடலாம். நம்மளாம் எங்கே அப்படிலாம் இல்லை. நான் போகிறதுக்காக தான் அது இருக்குது அந்த கோச். அல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரேன்? கர்த்தர் நம்ம எல்லா நிலையிலும் சுகமாக இருக்க வேண்டிய விரும்புகிறார். பிரயாணம், வேலை செய்கிற இடம், படிக்கிற இடம், குடும்பம், சபையில். அல்லேலூயா. சகல இதுதான் ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களும் ஆசீர்வைத்து வந்தார். ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கு. ஆக இந்த நாளிலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமாம், பக்கத்தில் சொல்லுங்கள், வாழ்ந்துரு, ஆசீர்வாதமாக இரு. பயந்து சொல்லுங்க, துபாயில் இருக்க மாதிரி. வாழ்ந்துரு, ஆசீர்வாதமாக இரு. அதனால தான் ஆபிரகாம் பற்றி திரும்ப சொன்ன, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஆக இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை சகல எல்லைகளும் இந்த நாளிலிருந்து சுகமாக இருக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 71ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். சங்கீதம் 23ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர். தாவீது சொல்லுகிறார், நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும். நான் சகல காரியங்களும் ஆசீர்வாதமாக நல்லா இருக்கணும். வேலையில் ஆசீர்வாதம். ஒரு பாட்டு பாடுவோம்ல, வேலையில் நான் வீட்டிலும் ஆசீர்வாதமாக இருப்பேன். என் வீட்டில் ஆகாரம்னா சோறில் செகண்டரி, சாப்பாடுலாம் இதுதான் ஃபஸ்ட்டு. ஆகார குறையில்லை, தேவைகள் ஒன்றுமே எந்தன் தேவனால் நிச்சயம் நான் பெற்றுக்கொள்ளுவேன். இறங்குறதுக்குள்ள பெற்றுக்கொண்டுதான். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த நம்மளை அவர் தெரிந்து கொண்டார். உண்டா இல்லையா? நம்மளாம் யூதர்ல, நம்மளாம் புறஜாதி தான். ஆனால் பவுல் சொல்லுவார்ல, என்னை அவர் எனக்குள் தம்மை வெளிப்படுத்த சித்தமாக இருந்தபோது. ஆக இந்த காலை வெள்ள அவர் உங்களை நேசித்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், ஆத்மா ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். அது இந்த நாளில் இது வரைக்கும் எப்படி ரேஷியோவோ இன்னிலேருந்து நான் 100 தான் ஏன் பார்ப்பேன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிடுங்க. அல்லேலூயா. அந்த ஆத்மா வாழ்கிறது போல் நான் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருப்பேன். அது எப்படின்னாக்க இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், நான் பாடும்போது. அல்லேலூயா. தாவீது சொல்றார், நான் அந்த வசனத்தை ஒருவர் திரும்ப வாசிங்க. 71:23. அப்போ ஆத்மாவுக்கு ஒரு கம்பீரம் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு உண்டுன்னு இவங்க சொல்லிக்கல, அங்கே வெளியில் சொல்கிறான் பார்த்து. அல்லேலூயா. எகிப்திலேருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. ஆக எகிப்திலேருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்து விட்டார். வெளித்தோட்டம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே ஆத்மாவில் இதிலேருந்து ஒரு கம்பீரம் வரணும். அல்லேலூயா. விரும்புங்க. தாவீது அவருக்கு கம்பீரம் ஆல்ரெடி இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் சொல்கிறாரு, எனக்கு எப்போ என் ஆத்மாவில் கம்பீரம் வரும்னா நான் பாடும்போது. அதனால தான் பாடுங்க. ஏன் பாஸ்டர் சொன்ன, நல்லா கை எடுத்துட்டு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஆராதிங்க. கையை உயர்த்தினா பாட இந்த ஆத்மா என்ன ஆகும் தெரியுமா? இப்படி அப்படியே கொஞ்சமாக எழுந்திரிச்சு கர்த்தரை உயர்த்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உதடுகளில் ஒரு கம்பீரம். இங்கிலீஷில் இருக்க, மை லிப்ஸ் ஷால் கிரேட்லி ரிஜாய்ஸ். என்னுடைய உதடுகள், ரிஜாய்ஸ்னா மகிழ்ச்சி, சந்தோஷம். கிரேட்லி பெரிதான சந்தோஷமாக அடைகிறது. when I sing to you, நான் எப்பவுமே பாடுகிறேனோ. அதனால தான் பாடிக்கிட்டே இருக்கணும். நீதிமானோ பாடி
மகிழ்ச்சி எங்கே இருக்குது தெரியுமா? பாட்டில் தான் இருக்குது. அப்புறம் அதிலே தொடர்ந்து சொல்லுவார், அண்ட் மை சோல் விச் யூ ஹேவ் ரெடீம்டு. நீங்கள் விடுவித்த ஆத்துமா இருக்குல்ல, நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன் இல்லை, நீர் விடுவித்த ஆத்துமா. அல்லேலூயா. இப்போ பாடும்போது இந்த ஆத்துமா இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு கம்பீரம் வந்துடும். அல்லேலூயா. அப்போ அந்த கம்பீரம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற காரியங்கள் பெருக ஆரம்பித்து விடும், சுகம் உண்டாகிவிடும். ஆத்துமா எந்த அளவுக்கு உங்களுக்கு வலிமையாக இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்கள் ஆவி, உங்கள் சரீரம். அல்லேலூயா. ஆமாம், ஆத்மா 10% இருந்துச்சுன்னா ஆவி இங்கிட்டு இழுத்துரும், சரீரமும் சும்மா இருக்காது. காலையிலே இன்றைக்கி எத்தனை பேருக்கு ஒரு 4 மணி 3 மணிக்கெலாம் முழிப்பு வந்துச்சு, இதில் போகணும்னு என்ன வந்துருந்துச்சா? அப்படிலாம் எழுப்பி விட்டுருவான் ஆத்மா. ஆவி தூங்க விடாது. அல்லேலூயா. போகணும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னு வரும். எந்திரி நேரம் ஆச்சு, அந்த வார்த்தைக்கே இடம் இருக்காது. அல்லேலூயா. உண்மைக்கும் சொல்கிறேன். ஆக இந்த ஆத்மாவில் கர்த்தர் ஒரு கம்பீரத்தை தருகிறார். ஏன் அதை உங்களுக்கு தராருன்னா, இங்கே வந்து ஆண்டவரை பாடி துதிக்க. அல்லேலூயா. பழைய பாட்டு ஒன்று இருக்குது, பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி மனமே. இப்போ தாவி சொல்கிறார், ஆண்டவரே நான் உம்மை பாடும்போது உதடுகளில் ஒரு கம்பீரம், அப்புறம் ஆத்மாவில் கம்பீரம். இந்த மாத வாக்க இனி அவர் உம்முடைய வாயை உதடுகளை அப்போ பாடிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் பாடினாங்க, என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய். அல்லேலூயா. பலவான்னா யார்? பேய் அவட சேர்ந்துட்டு ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கெல்லாம் கர்த்தர் ஒரு மிதி வைத்திருந்தார். அல்லேலூயா. கீசோன் நதியை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னு ஒரு பாட்டு பாடினாங்க, சிசரால் மண்டையை போட்டான்னு. 900 ரதத்தை வச்சுக்கிட்டு ஏற்று வந்தான், ஆனால் ஒன்றுமே இல்லை, ஒரு சுத்தியல் ஒரு ஆணி. துதிகள் மத்தியில் இயேசு வந்தால் மலைகள் கூட மெழுகு போல உருகுமே, கர்த்தர் என்று இறங்கட்டும், பர்வதங்கள் உருகட்டும், புகைய போல பறந்து போகட்டும், வியாதி எல்லாம் விலகி ஓடட்டும், துன்பமெல்லாம் புகைய போல பறந்து போகட்டும், வியாதி எல்லாம் விலகி ஓடட்டும். துதிக்கத்தானே என்னை படைத்தார் ஆண்டவர்னு அந்த பாட்டு. அப்போ தெபொரால் பாடுறாங்க, அண்ணால் பாடுறாங்க, ஒரு கம்பீரத்தோட பாடினாங்க பாருங்களேன். அல்லேலூயா. ஆக இந்த காலை வெள்ளை நீங்கள் பாடணும். பாட முடியாதபடிக்கு நிறையா சோர்வு சூழ்நிலை, நாளைக்கு என்ன பிரச்சனை, ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, நமக்கு அது குடும்ப தேவைகள், பல காரியங்கள் என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் தள்ளிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க 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 துதிக்க 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 ஒரு கம்பீரம் வரும். அல்லேலூயா. நிச்சயம் வரும். ஆக அந்த ஆசீர்வாதமான எல்லைக்குள் போக நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. நான் இந்த நாளிலும் இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படியே என் ஆத்துமா கம்பீரமாகும், என் உதடுகளில் ஒரு கம்பீரம் வரும். உள்ளுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள் கடந்து செல்ல செல்ல துதிக்க துதிக்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேச்சு இருக்குல்ல, அது மாறிடும். அல்லேலூயா. ஆகையினால நல்லா பாடுங்க. இன்னையிலிருந்து நிறைய தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும்போது அல்லது இந்த ஒரு காட்டேஜ் ப்ரேயர்லலாம் போய் பார்க்கும்போது முடிச்சுட்டு என் ஆத்துமாவை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சில இடங்களில் 5 பேர் இருப்பாங்க, சில பேர் 10 பேர் இருப்பாங்க. நான் ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. இந்த நேரம் அதனால தான் தாவீது சொன்னார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, and all that is within me, எனக்குள்ள இருக்க கண்ணு, வாய், கை, கால், இருதயம் எல்லாம் உம்மை துதிக்கும். ஒரு இங்கிலீஷ் பாட்டு உண்டு, Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name, and all that is within me. ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போகும்போது, அதனால தான் என் ஆத்மாவே, நான் சொல்லுவேன் ஸ்கூல் பெல் இல்லை,
முடிஞ்சன வீட்டுக்கு போகிறதுக்கு அல்ல. இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் ஆத்மாவுக்கு செய்ததை அதை நினைத்து ஸ்தோத்திரத்தோடே அடுத்த வாரம் வந்து நான் அவரை சந்திக்கும் வரை இதுக்கடையில் உங்கள் தனி ஜபங்கள் அதெல்லாம் உண்டு, கர்த்தருடைய காரியங்கள். ஆக அதை மறவாதபடிக்கு நல்லா பாட 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 உங்கள் ஆத்மாவுக்கு கம்பீரம் வருகிறது, நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். அது ஏன் உதடுகளில் கம்பீரம்னு சொன்னால், இந்த உதட்டில் தான் விஷயமே இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். பிரயோஜனம் உண்டு. ரொம்ப கவனிங்க. உதடுகளின் பேச்சும் வறுமை. அதனால தான் பேச்சில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது. நம்ம தமிழில் சொல்லலாம் எடுத்தேன் அப்படிலாம் பேசவே கூடாதுன்றது. அதை விட நம்ம விசுவாசிகள் கவனமாக இருக்கணும். நல்லா ஒரு நாள் ஜெபம் பண்ணி 6ஆவது வந்து பேக்கப் பண்ணிட்டு நல்லா ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுட்டு போயிட்டு பேச்சு வேறு கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் எல்லாமே வேறு ஏதாவது காரியங்கள் இருந்தால் அது ஆசீர்வாதமான எல்லைக்கு கொண்டு போகாமல் தடை செய்துவிடும். அல்லேலூயா. அதனால தான் பேச்சில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்கிறார் பார்த்தீங்களா, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். 25 லட்சம் இருந்துச்சு, போய் பார்த்துட்டு வாங்க என் கோத்திரத்துக்கு ஒன்று அனுப்பிச்சாரு. கண்ணு முன்னாடியே சாட்சி இருக்குது. எஸ்கோல் பள்ளத்தாக்குலேருந்து பெரிய திராட்சை கழுவை கொண்டு வச்சாச்சு. ஆனால் அவங்க போய்ட்டு சொன்னேன்னே பார்க்கவே இல்லை, நீயே போவே இல்லை. அங்கே போகாமே அதெல்லாம் சும்மா மோசே சொல்கிறாரு, காலை உட்காரு உட்காருன்னு துர்ச்செய்தியை, இந்த உதடு பார்த்தீங்களா துர்ச்செய்தியை பரம்ப செய்யுது. அதனால் அவன்லாம் அங்கே கொண்டு போகவே இல்லை உள்ளார் ஆண்டவர். ஆனால் பார்த்தாங்க இவங்க 2 பேரும் கொஞ்சம் அமர்த்தினாங்க, கொஞ்சம் உட்காருங்கப்பா, போகாமல் எதுவுமே தெரியாமல் பேசிக்கிட்டே இருக்கீங்க, நாம் உடனே போய் அதை எளிதால் ஜெயித்து கொள்ளலாம். யார்? யோசுவா, காலேப். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட். அவங்க வேறே ஆவியை உடையவர்கள். வேறு ஆவின்னா ஆண்டவருடைய ஆவி. மாம்ச ஆவி எப்பயுமே அதேரியப்படுத்தும், அடுத்தவொடனே பின்னுக்களுக்கும் தள்ள பார்க்கும். ஆனால் இவங்க சொன்னாங்க அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணல, உட்கார். நல்ல பேச்சை பேசினார்கள். அதனால் அவங்க சந்ததியும் நல்லா இருந்துச்சு. ஆக இந்த நாளில் ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள், இன்றிலிருந்து நல்ல பேச்சை பேசுவேன், வறுமை என் எல்லைக்குள் வராதபடி அல்லேலூயா பாதுகாப்பேன். யோசேப்பு சொன்னார்ல, உங்களுக்கு வறுமை வராதபடி பராமரிப்பேன். எங்கேருந்து வந்துச்சு அந்த கட்ஸு? அல்லேலூயா. கர்த்தரே சந்திர கர்த்தரே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தார். அவர் ஆத்துமா வலிமையாக இருந்தது. இந்த நாளிலும் என் உதடுகளின் பேச்சு இனி தேவையற்றதை பேசாதபடி நல்ல பேச்சை பேசும். அல்லேலூயா, அல்லேலூயா. வறுமை வராதபடி இந்த நாள் என் ஆத்துமா கம்பீரமாக முடியும். அப்போ இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ், மாற்று மருந்து என்ன தான்? இது வரைக்கும் பேசி பேசி ஒன்றுமே இல்லை. என்ன தான் வந்துச்சு? வறுமைனா பணம் நினச்சிக்காதீங்க. எல்லாத்துலையும் இதுலேயும் செழிப்பான புதுவாழ்வு தேவனே அருளிடுவார். நல்ல ஆத்மா ஆவியில் பாடுனா பாடணும், ஜெபினா ஜெபிக்கணும். ஒரு 10 வசனத்தை சொல்லியா பரலோகத்தை பற்றினா டக்குன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஒரு இயேசுவை உதாரணம் சொல்ல, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் மனிதனிடத்தில் ஐஸ்வர்யவானாய். நம்ம தேவனிடத்தில் எப்படி இருக்கணும்? பணக்காரனாக இருக்கணும். இப்படி இருக்க பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவர்கள் உபதேசிக்கப்பட்டு தேர்ன வேதபாரன் பீரோவை திறந்து பழசையும் பூசையும் எடுக்கிற வீட்டஜமானுக்கு ஒப்பாக்காயம் அப்படின்னார் ஆண்டவர். அல்லேலூயா. அவன் தான் தேவனிடத்தில் பணக்காரன். அந்த எல்லைக்குள் போகணுமா? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இன்னையிலேருந்து உதடிகளின் பேச்சை கட் பண்ணு. தேவையில்லாத கட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வறுமை வராது. நல்லதை பேச 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 அந்த 2 பேரை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். 25 லட்சம் துர்ச்செய்தியை பரப்பி விட்டு ஒன்று சந்தோஷப்பட்டுகிட்டே இருந்தாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தாங்க. ஆண்டவரே சர்டிஃபிகேட் போட்டார், போயா 2 பேர் தான். யோசுவா பெரிய தலைவன் ஆக்கினார், இவர் மலை நாட்டை தாரியானார். அவன் பிள்ளைங்களாம் பயங்கரமாக ஜேஜேன்னு வந்துருச்சு. ஆக உதடுகளின் பேச்சு வறுமையை தருமா? அது வேண்டாம். என் ஆத்மா கம்பீரமாக ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் நல்ல அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸி. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஆபேல்
நல்லதாக பார்த்து கொண்டு வந்து வச்சார். இந்த காயின் இது எதுக்கு கொடுக்கணும், நல்லதெல்லாம் எனக்கு அப்படின்னு வச்சுட்டு உதவாதாக கொண்டு வந்து வச்சான். ஆண்டவர் ரெண்டையும் பார்த்தாரு, ஆபேலை பார்த்தாரு, அந்த உதடுகளின் கனியை பார்த்தார். அல்லேலூயா. அதை அங்கீகரித்தார். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் அந்த கனிங்குது. கனியா பேச்சா நமக்கு நம்ம தான் டிசைட் பண்ணி இன்னிலேருந்து கனி கொடுப்பேன். அல்லேலூயா. பேச்சில் இருக்குது. ஸ்தோத்திரப்படி அவர் மூலமாக எப்போதும். அதனால தான் ஸ்தோத்திரம் பண்ணு ஆண்டவரை துதி அவருடைய வார்த்தையை சொல்லி துதிக்க நீங்கள் கனி கொடுக்கிறீர்கள் எப்போதும் தேவனுக்கு. ஆனால் நீங்கள் ஆண்டவரை இப்போல்லாம் துதிச்சிருக்கோம், பாடியிருக்கீங்க. ஆகையினால உங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. ஃபாதர் ஒரு பாட்டு பாடியிருப்பார்ல, இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் துதிபலி செலுத்திடுவோம். துதிபலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. அது மாதிரி பழகிட்டீங்கன்னா உங்களை அடிக்கவே முடியாது. நீங்கள் ஐஸ்வர்யவான் தான். அல்லேலூயா. இதே எபிரேயரில் ஒரு வசனம் இருக்கும், பலமுள்ள ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அதான் பலமுள்ள ஆகாரம். ஓரளவுக்கு எல்லாம் வருஷக்கணக்காட்சியில் விசுவாசிகளாகி இன்னிலேருந்து அப்ளை பண்ணுங்க. இன்னிலேருந்து நான் துதிப்பேன். அல்லேலூயா. தாவீது சொன்னார், வனாந்தரத்தில் இருந்தாலும் துதிப்பேன், அண்ணன் தம்பிங்க புறக்கணித்தாலும் துதிப்பேன், சவுல் ஈட்டியை விட்டாலும் துதிப்பேன், மீண்டும் ஓடினாலும் துதிப்பேன், சிக்கலாக கொள்ளையடிக்கப்பட்டாலும் துதிப்பேன், வந்தவுடனும் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். அப்போ இந்த ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் துதிக்க உங்களுக்குள் அந்த விசுவாசம், உங்கள் வார்த்தையை கேட்குறவங்க அவருடைய விசுவாசம் கட்டப்படும். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல கிஃப்டெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் இல்லை? தேவையற்ற பேச்சை பேசுறதுனால அதில் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. ஆனால் உங்கள் உதடுகள் அவரை துதிக்க உங்கள் ஆத்மா பலனடையும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே போய் என்ன பேசுன்ற எல்லைக்குள் ஆண்டவர் கொண்டு வந்துடுவார். இதுதான் ஆசீர்வாதம். இப்படி இருக்க நீங்கள் சகலிலும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அதே 71ஆம் சங்கீதத்திற்கு வருவோம். 6ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஒரு வாசிக்கலாம். நீரே நிறைந்திருப்பதாக மென்மேலும் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. ஆத்துமா இன்னும் நல்லா பலனடைய வாழ்ந்திருக்க தாவீது கண்டுபிடிச்சார் ஒரு காரியம், நான் அவரை துதிப்பது தான். அல்லேலூயா. 6ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறார், நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். நீங்கள் எடுத்துக்கணும், அந்த இடத்துல நீங்கள் தான் தாவீது தான் நினச்சிக்கணும். இப்போ தானே ஸ்கேன் அதெல்லாம். ஆனால் என்னைக்கு தாயின் கருவில் உருவான நாள் முதல் அவருடைய ஆதரவு கரம் உங்கள் மீது வந்தது. என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து சொல்கிறாரு, நான் அநேகருக்கு புதுமை மாறி இருந்தாலும் நீங்கள் என்னை அடைக்கலாம். 8ஆம் வசனம் சொல்கிறாரு, என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்து இருப்பதாக. அல்லேலூயா. அதுவரை இந்த நாளில் இருந்து அந்த ஒரு நிறைவை எனக்கு தாங்க. நம்ம வாயில் எது நிறைஞ்சிருக்கணும்?
ஆமாம், அவருடைய மகத்துவம், ஆண்டவர் என்னென்ன செஞ்சாருங்கிறத அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையின்படி அவரெல்லாம் கூடி வந்தார்கள். சடுதியிலே ஒரு முழக்கம் உண்டாகி அந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கு நாவுகள் ஒவ்வொருவருக்கும் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் தேவன் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார். கவனிங்க, ஆண்டவருடைய பிரசன்னம் சபையை நிரப்புது, அங்கே வந்து உட்கார்றவங்களை நிரப்புது. இப்போ தேவனுடைய வெளியில் வந்தவங்களாம் சொல்கிறாங்க, ஆஹா. மற்ற நாடுகளில் வந்தவங்களாம் சொன்னாங்க, தேவனுடைய மகத்துவங்களை தங்கள் பாஷைகளில் பேச கேட்டார்கள். அல்லேலூயா. அவருடைய மகத்துவத்தை சொல்லாமல எத்தனை அற்புதங்கள் செய்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை சொல்லி துதிக்க 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 உங்கள் ஆத்துமாக்கள் பலனடை. இன்னிலிருந்து நான் துதியினால் ஆண்டவருடைய மகத்துவத்தினால் என் வாயை நிரப்புவேன். அல்லேலூயா. உதடுகளின் கனியாய ஸ்தோத்திர பலியை நான் இன்னும் செலுத்துவேன். அடுத்து 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் எல்லாம் எதிர்மறையான சூழ்நிலையாக இருக்கும். நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். அதை அப்படியே ஆண்டவர்கிட்ட சாட்டி விட்டுருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது எனக்கு விரோதமாக எத்தனை பேர் எந்திரிச்சா என்ன இன்னொருத்த சொல்வார், தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே என் ஆத்துமா கிடக்கிறதும் பாரு, ஆனால் தாமதம் பண்ணாதேயும் தீவிரமாய் வாரும். அல்லேலூயா. பாருங்களேன், அவனுக்கு ரட்சிப்பு இல்லை, தேவன் அவனை கைவிட்டார். அதெல்லாம் வெறும் பேசிட்டு ஒரு கூட்டம் இருந்தாலும் ஐ வில் பிரைஸ் ஹிம் மோர், நான் இன்னும் உம்மை துதிப்பேன். இது நடுவில் ஒரு வசனத்தை சொல்வார். தாவீது ஏன் ஆத்துமா கர்த்தரை துதிக்கணும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா அதில் சொல்வார், முதிர் வயதில் என்னை இதெல்லாம் நல்லா இருக்கும்போதே ஒரு ஜபத்தை பண்ணி வச்சுட்டாரு. அதே மாதிரி நடந்தது. அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு என்ன பேச்சு பேசுகிறோமோ அதுதான் நேற்று பேசுனது இன்னைக்கு என்ன பேசுகிறோமோ நாளைக்கு. அதனால தான் பேசுகிறது நல்லா பேசிடணும். அல்லேலூயா. நல்லா தூச்சணும். அவருடைய மகத்துவத்தால் நிறைய அபிஷேகம் பண்ணுறதுலாம் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்க தேவனுடைய பிரசனம் உங்களை நிரப்பும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 அதிகாரம் 30ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஹல்லேலூயா. கவனிங்க, நீங்கள் வீட்டில் போய் இந்த 1 அதிகாரத்தை வாசிங்க. தாவீது ரொம்ப வயசாயிட்டார். இப்போ அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு பொண்ணு உதவி செய்ய இருக்குது. இங்கிட்டு விரோதமாக அதோனியா ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு போய் நான் தான் ராஜா, சாலமன் வரக்கூடாதுன்னு நினச்சி பிரகடனப்படுத்திக்கிட்டு அங்கே விருந்து நடக்குது ஒரு பக்கம். இப்போ வந்து இங்கே பத்சேபால் சொல்கிறாங்க காரியம் எப்படி இருக்குன்னு. அல்லேலூயா. அதோனியா நினச்சிக்கிட்டா தாவீதுக்கு வயசாயிருச்சு, நம்ம இனிமேல் நினச்சதை செஞ்சலாம். நோ, என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபட. அதில் சொல்லுவார், ஆசாரியரை வர சொல்லு. அல்லேலூயா. வர சொல்லி யார் வரணுமோ எல்லாரையும் வர சொல்லிவிட்டு இவனை நேராக கீஹோனுக்கு கூட்டி கொண்டு போ, டெல்லிக்கு கூட்டிகிட்டு போ. அதானே கீஹோன், அங்கே தானே பதவி ஏற்பு நடக்குது. என் கழுதையில் ஏற்றி அவனை அபிஷேகம் பண்ணி நேராக கூட்டு வந்து பிஎம் சீட்டில் உட்கார வைக்கணும். இங்கே எதிரணி இருக்குல்ல, தாவீது தாத்தா வைட்டார், ஒன்றும் தெரியாது. இங்கே பிரியாணி வேலை நடக்குது வேகமாக. அல்லேலூயா. இங்கே நடக்கும்போது கர்த்தர் செய்ய நினைத்து தடைபடவில்லை. இந்த ரெண்டுக்கும் நடுவில் கர்த்தர் நல்லவர். தாவீது துதிக்க என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோட கர்த்தர் இருக்கிறார். தாவீது கர்த்தரை நேசித்தபடினாலே தாவீதுக்கு சரியான டீமை கையில் கர்த்தர் வச்சுருந்தார். அல்லேலூயா. சாலமோன் கூட்டிகிட்டு போனால் ராஜா வாக்குனோன்னே இப்போ அங்கே நகரமே ஆர்ப்பரிக்குது. அங்கே விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கவங்களாம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, நேரம் இல்லை. என்னையா அங்கே ஊரில் சத்தானா, அட போப்பா நீங்கள் சும்மா நீ பிரியாணி செஞ்சுட்டு நீ உனக்குள்ளே தான் சந்தோஷப்பட்டுக்கணும். தாவீது அவுட்டு சாலமன் அவுட்டுன்னு சொல்லிட்டு இருந்தில்ல, அவர் ராஜாவாயிட்டார். அல்லேலூயா. அதோனியா அதிர்ந்து போனார்கள். அதான் 71ஆம் சங்கீதத்தில் சொல்றார், அல்லேலூயா. சரி, நான் பயந்துட வேண்டாம், ஏதோ ஒரு காரியம் போட்டு ஆத்துமாவை நெருக்கி வைத்து கொண்டு இருக்கிறது. பிரிங் மை சோல் அவுட் ஆஃப் பிரிசன் அப்படிம்பாரு. ஜெயிலிருந்து என் ஆத்மாவை வெளியே கொண்டு வாங்க ராஜா. ஆண்டவரை பார்த்து தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆவி உற்சாகமாக இருக்கும். சரீரம் கூட கர்த்தருடைய காரியத்தை சொன்னால் பேசும். நல்லா ஆண்டவரை பற்றி பேசுனா மணிக்கணக்காக பேசுவாங்க.
ஒரு பாட்டு பாடியா ஜெபம் பண்ணியானாக்கா அதிகம் வார்த்தையே வராது. அப்படிலாம் இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த நாளில் இருந்த என்னை காவலுக்குள்ளாக என் ஆத்மா இருக்கக்கூடாது. ஆண்டவரே என்னை விடுவியும். அல்லேலூயா. ஈசாக்கு சொல்லுவார், கவனிங்க நல்லா, பிடித்துக்கொள்ளுங்கள் பிடித்துக்கொள்ளுகிறவர்கள். அப்பா சம்பாரிச்சு பண்ண சொத்து எக்கச்சக்கம். அதை காட்டிலும் இவர் his wealth continued to grow until he became very rich. இவரோட சொத்து ஏகமாக போச்சு. ஆனால் சொல்லிட்டார், என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு. அல்லேலூயா. இந்த இருக்கிற சொத்தெல்லாம் உனக்கு வரணுன்னா என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி பிரியமான சாப்பாடை கொண்டு வாயா. அல்லேலூயா. அப்போ எவ்வளோ ஆத்மா முக்கியம் பாருங்கள். அதனால் இந்த நாளில் கர்த்தர் உங்கள் ஆத்மாவை வளமாக்குகிறார். ஆண்டவரே எல்லா காவலும் ஆண்டவரே ஒன்றே ஒன்று, நான் உண்மை துதிக்கணும். இப்போ இருக்க சூழல் நெருக்கமாக இருக்குது, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்துருங்க. நான் உண்மை துதிக்கும்படிக்கு என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கிருங்க ராஜா. நிறைய பேர் தூஷித்தான், சீமை தூஷித்தான். போன வாரம் சாயந்தரம் சொன்னாங்களே, அப்சலோமை குறித்தெல்லாம் பார்த்தான். மண்ணை தூக்கி தூக்கி அடித்தான். அவனோட சேர்ந்து ஒரு கூட்டம் பேலியால் மணி பேய் பிடிச்சவனை தொலைந்து போ. யாரை? தாவீதை. அவன் கூட இருக்கான்லாம், யோவாப்லாம் இருக்கான். சொன்னீங்கன்னா இப்போ அவன் தலையை எடுத்துட்டுவான். அப்படி தான் இருக்குது, கிள்ளி எடுத்துருவேன்றாங்க. இந்த செத்த நாய் போல் இருக்கான், அவனை அடித்து இப்போ நம்ம பசங்க துவச்சிடவான்னு கேட்பாங்க. இல்லை இல்லையா இருயா. ஆனால் சொல்கிறாரு, கர்த்தர் ஒரு சொல்லியிருப்பாரியா, ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதே சீமையை நடுநடுங்கி வந்து பொத்துன்னு காலில் விழுவுறான். சரி ரைட், கவனிங்க. ஆக ஆண்டவரே நான் ஆசீர்வாதமாய் வாழ முடியாதபடி என்னென்ன காரியங்கள் என் ஆத்மாவை தடை பண்ணி வைத்திருக்கிறதோ, தீய நண்பர்கள், தீய காரியங்கள், அதில் அதில் பாட்டு போடுவார், தீய நாட்டங்கள் உலகு சார்ந்தவைகள் வெறுக்க செய்தீரே, வெற்றியும் தந்தீரே, துதிக்கிறோம் தூயவரே, போற்றுகிறோம் புண்ணியரே. ஃபாதர் பாடுவார், தீய நாட்டம் உலகு சார்ந்தவைகள் வெறுக்க ஆண்டவர் தான் பலன் தரணும். ஆண்டவரே தாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், ஒரு போதகர். அவர் சொல்லுவார், ஆராதனை முடிஞ்சோன்னு வீட்டுக்கு போனோடனே போடுவாங்க, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது இந்த டிவின்னா முடிஞ்சது எல்லாம். என்னது எல்லாம் முடிஞ்சுது அப்படிம்பார். இவ்வளோ தூரம் உன்னை பேக்கப் பண்ணி ஆத்மாலாம் பேக்கப் ஆச்சுன்னா அங்கே போனேன்னு அதில் போனீங்கன்னா அப்புறம் எங்கேருந்து கம்பீரம் வர்றது அப்படிம்பார். ஆகையினால அதில் இன்னும் வளருவேன். ஆக முதலாவது நீங்கள் நல்ல ஆத்மா வளர்கிறதுக்கு சிறையிருப்பில் இருக்கக்கூடாது. நம்ம ஜெபிக்க போகிற இன்றைக்கி சிறையிருப்பெலாம் கர்த்தர் விளக்குவார். அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக ஆத்மா ஆசீர்வாதமாய் வளமாய் வாழும். காவலுக்கு கர்த்தர் நீங்களாக்கி விடுவாராக. அடுத்து 115ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அடுத்த வசனத்தை நாமும் இது முதற்கொண்டு 2 கேட்டகரி கர்த்தரை துதிக்காது. மரித்தவர்கள்லாம் செத்தவங்க. செத்தவங்கன்னா யாருன்னா இயேசு கிறிஸ்து இல்லாதவங்க, ரெட்ஷிப் இல்லாதவங்க. அவங்க துதிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. மௌனத்தில் இறங்குகிற கோ இன்டு சைலன்ஸ்ன்னு இருக்கேன், அமைதிக்குள்ளே போகிறவனா. ஆமாம், ஒன்று பாவம் செஞ்சுக்கிட்டு அல்லது பாவத்திலே தொடர்ந்து அப்படியே உள்ளார போயிட்டே இருக்கிறது, அல்லது ஆண்டவருடைய வார்த்தையில் ஆண்டவருடைய பிரசனமே இல்லாத இடம் தான் சைலன்ஸ், வெறுமை. ஹேலோன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க, எம்டின்னு பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி வெறுமையாக இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவருக்கு அது பிடிக்கவே இல்லை. ஒழுங்கின்மையும் வெறுமையை ஓடி போட்டுட்டார். அல்லேலூயா. ஆக இந்த குரூப் துதிக்காது, நான் துதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் துதிக்கணும்னு விரும்புகிறார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், ஒரு ஊமையனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. அவனை தனியாக கூட்டிகிட்டு போய் அவன் காதுக்குள்ளே இவர் விரலை விட்டு உமிழ்ந்து அடுத்து அவன் நாக்கை பிடிச்சி தொட்டு ஒரு பெருமூச்சு, எப்பத்தா பெருமூச்சு. அவரே விடுறார், ஐயோ இவ்வளோ டீமன், ஏன்னா பேய் பிடிச்சி வச்சுருக்கே, இவன் காதை தர, இவன் நாவின் கட்டுகளை அறுத்து விடுங்க எப்பத்தானே. அடுத்த வசனம் சொல்லுவான், நாவின் கட்டுகள் அறுக்கப்பட்டு செவ்வையாய் தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். அல்லேலூயா, அல்லேலூயா. உதடுகளின் பேச்சு அந்த இடத்துல இப்போ வேற ஒரு மாதிரி ஸ்டைல் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பேசாதவன் எதை பேசினானே,
ஆண்டவரை பார்த்துருப்பான்ல, முதல்ல அப்போ தானே பேச வச்சுருக்காரு ஆண்டவர். அற்புதரே உம்மை அடைக்கலமே நம்பிக்கையே உம்மை ஆராதிப்பேன் நங்கூரமே உம்மை. இப்படி தான் பேசுனான். அதான் செவ்வியாய் தேவனை சோதரித்து பேசுனான்னா ஆஹா சுகம் கிடச்சிச்சுன்னு உடனே வீட்டுக்கு ஓடல நேராக. நீங்கள் பாருங்கள் எங்கெங்கெல்லாம் அற்புதம் நடந்ததோ அவன் சரியானபடி உணர்ந்திருந்தானா நேராக பேக் டு ஜெருசலேம். ஒன்று ஆண்டவர்கிட்ட வருவான், சபைக்கு வந்துடுவான் நேராக. அந்த தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த சப்பானி கால்கள் கரடுகள் பலன் கொண்டது. உடனடியாக தேவனை துதித்து கொண்டே ஆலயத்துக்குள் போனான். இந்த 10 குஷ்டரோகியில் 9 பேர் சுகம் வந்தாச்சுன்னா வீட்டுக்கு ஓடிடுச்சு எல்லாமே. ஒருவன் மாத்திரம் தான் ஆரோக்கியமானதை கண்டு நல்ல கண்ணை கொடுத்துருக்காரு அவனுக்கு. அல்லேலூயா. அதுதான் ஆத்மா வாழுது. அடுத்து வாயை திறந்து விட்டார். வந்து பொத்துன்னு காலில் விழுந்தானா அவனை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை, அவனுக்கெல்லாம் சுகந்தான், உனக்கு ரட்சிப்பு, உன் பேர் ஜீவபுஸ்தகத்தில் ஓடு. அல்லேலூயா. ஆக இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை வளமாய் வாழ செய்வாராக. அல்லேலூயா. நம்ம இன்றைக்கி ஒரே ஒரு காரியம் தான் பார்த்துருக்கு, நிறையா இருக்குது. ஆண்டவர் சுத்தமான வருகிற நாட்டில் அதை காண்போம். ஒன்றே ஒன்று, உதடுகளில் கம்பீரம் ஆத்துமாவில் கம்பீரம். அது எப்போனா நான் பாடும் பொழுது இன்னும் பாடுவேன், தேவையற்ற பேச்ச பேசமான உதடுகளில் கனி ஆண்டவரை இன்னும் துதிப்பேன். தாவீது போல் நான் துதிக்க துதிக்க எனக்கு எத்தனை வயசானாலும் சரி என் பலன் குறையவே குறையாது. யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமாக இருக்க அன்னைக்கு இருந்த பலன் இன்றைக்கி எனக்கு இருக்குது. இவர் வயசாகிருச்சு, இனிமேல் இவர் சொல்கிறதெல்லாம் நடக்காதுன்னு மற்றவங்க தான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவனுக்கு அந்த பலன் குறையவே குறையாது. ஆக நல்லா துதிப்போம். ஆண்டவரே, எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு துதிக்க முடியாதபடி காவலாக இருக்க ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்க. அல்லேலூயா. 2 கேட்டகரிக்குள்ளே நான் இருக்கவே கூடாது. மரித்த லிஸ்ட்லேயும் நான் போய் சேரக்கூடாது. செத்தவர்கள் கூட்டத்தில் தாபரிப்பான்னு இருக்கேன். யூஸ்லெஸ் ஆளுங்கிட்ட போய் உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் பேசுகிற அரசியல் சினிமா ஊருக்கு அதெல்லாம் கேட்டிங்கன்னா இங்கே பண்ண பேக்கப்லாம் என்ன ஆகிடும்? ஆமாம், அது அப்படியே நம்ம ஃப்ரீசரில் ஐஸ்கிரீம் வைக்கிறான் பாருங்க, அது எப்படி இருக்குது, எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சா அப்படியே அது அப்படியே அந்த தோற்றம் போயிடுற மாதிரி அப்படி போகாமல் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவேன். நல்லா துதித்து அவரை மகிமைப்படுத்தி ஆத்துமா சிறையிருப்பு இல்லாமல் ஆண்டவரோடு இணைந்து நான் ஆசீர்வாதமாய், என் குடும்பம் ஆசீர்வாதமாய், நான் வேலை செய்கிற இடம் ஆசீர்வாதமாய், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பேன். கர்த்தர் அப்படி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அருள்வாராக. எழுந்து நாம் ஜெபிப்போம். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ராஜாதி ராஜா நீரென்றும் நீரென்றும், கர்த்தாதி கர்த்தா நீரென்றும் நீரென்றும், ராஜாதி ராஜா நீரென்றும் நீரென்றும், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா நீரென்றும் நீரென்றும், கர்த்தாதி கர்த்தா என்றென்றும் என்றென்றும், ராஜாதி ராஜா என்றென்றும் என்றென்றும், ராஜாதி. என் ஆத்துமாவே கர்த்தா, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. King of kings forever and ever, Lord of lords forever and
ரபா லபா ரபா லபா கபா லகண்டரா கரமா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவரும் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றிலும் வாழ்வு கிடைப்பதாக. நாங்கள் யாரிடத்தில் போவோம்? எங்களுக்கு வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் உண்டு என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோம். எங்களுக்கு வாழ்வு தருகிற ஜீவ வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு நாங்கள் கேட்ட இந்த வேத வசனங்கள் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த ஜீவன் எங்களுக்குள் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். எங்கள் ஆத்துமா வாழ்ந்திருக்கட்டும். நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க உதவி செய்யும். சரீர பிரகாரமாக சுகத்திலும் பலனிலும் ஆரோக்கியத்திலும் நாங்கள் வாழ்ந்திருக்க, பொருளாதாரத்திலே ஐஸ்வர்யத்திலும் செழிப்பிலும் நாங்கள் வாழ்ந்திருக்க, ஆத்தும ஆண்டவரே ஆசீர்வாதமாகிய தேவனோடு இருக்கிற உறவிலே நாங்கள் வாழ்ந்திருக்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். ஆமென். ஆண்டவரே உம்மை துதிக்கிற ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆண்டவரே பேதுரு ரட்சிப்பை குறித்து பிரசங்கம் பண்ணினார். அதை கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கி எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவரே எல்லாவற்றிலும் நீர் எப்படி வாழ்வு தருகிறவர் என்பதை குறித்து நாங்கள் கேட்டோம். நாங்கள் வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிறோம், ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை, சாத்தான் தீமை செய்ய முடியாது. தீங்கும் என்னை அணுகாது. இந்த பூமியிலே சத்திய தேவனுக்குள் நான் என்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பூமியிலே சத்திய தேவனுக்குள் மிஸ்பா திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினால கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை வாழ்ந்திருக்க செய்வாராக. சகல நிலையிலும் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. ஆமென்.